ஹாய் வீவர்ஸ். இன்னைக்கு ஜனவரி 13. சிறகடிக்க ஆசை சீரியல் என்னாச்சுன்னு சொல்லி பார்க்கலாம்க்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மீனா வந்து இங்கே சமையல் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ ஸ்ருதி பக்கத்தில் உட்காந்து பேசிட்டே இருக்காங்க. அப்போ ஸ்ருதி என்ன சொல்றாங்கன்னா, பாவம் நீங்கள் எவ்வளோ வேலை பார்க்குறீங்க இந்த வீட்டில், உங்களுக்கு துணைக்கு வந்து ஒரு வேலைக்கு ஒரு ஆள் வச்சுக்க வேண்டியதானே. அத்தையே நான் அப்படிதான் நினைச்சிட்டு இருக்காங்க அப்படி சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கும்போதே விஜயா வந்துடுறாங்க. என்ன இவ்வளோ இது வச்சுட்டு உட்காந்துருக்குற, யாருக்கு சமைக்க போறா அப்படின்னோடனே, இல்ல இந்த மாரி அவர் தான் சொன்னாரு 2 பேர கூட்டிட்டு வராராம் அப்படின்னோனே, "ஏன் உன் புருஷன் எதுவும் புதுசா இது பண்றான்னா என்ன? வீட்ல வரவங்க சாரி இந்த மாரி அவங்க கார்ல வரவங்களுக்கெல்லாம் வீட்ல கொண்டு வந்து சாப்பாடு குடுக்கணுன்னே, நான் அவர் வந்தோனே அவர்கிட்ட சொல்றேன் அத்த நீங்க அவர்கிட்டயே கேட்டுக்கோங்கன்னோனே, இல்ல இல்ல நான் அவன்கிட்டயே கேட்டுக்கிறேன் அப்படி சொல்லிட்டு விஜயா போயிடுறாங்க. இப்ப மீனா சமைச்சுட்டு இருக்கும்போது அடுத்து ரோஹிணி வராங்க. ரோஹிணி வந்து அதே மாரி கேட்டுட்டு இப்ப ரோஹிணி என்ன கேட்குறாங்கன்னா, "ஓ! முத்து புதுசா எதோ ஆரம்பிச்சிருக்கிறாரா? இந்த மாரி கார்ல வரவங்களுக்கெல்லாம் சாப்பாடு குடுக்குறதுக்கு?" அவங்கள வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து சாப்பாடு குடுக்க போறாரா அப்படின்னோடனே, இப்ப மீனா வந்து மறுபடியும் கோவப்படுறாங்க. நான் என்னங்க கேட்டுட்டேன், இப்ப எதுக்கு இவ்வளோ டென்ஷன் ஆகுறீங்க? சரி ரொம்ப பசிக்குது, ரெடி ஆனோனே சொல்லுங்கன்னு சொல்லிட்டு ரோஹிணி ரூம்குள்ள போயிடுறாங்க. இப்ப முத்து வந்து அவங்க 2 பேரையும் கூட்டிட்டு வந்துடுறாரு. அவங்க வந்து இந்த மாரி ஃப்ரூட்ஸ் எல்லாம் வச்சு, ஸ்வீட் எல்லாமே வச்சு குடுக்குறாங்க. இப்ப விஜய் அப்படியே உட்காந்துட்டே இருக்காங்க. இந்த மாரி "நீங்க எந்த ஊர்லேருந்து வந்திருக்கீங்கன்னு?" அண்ணாமலை கேட்டவுடனே, "நான் மலேசியாலேருந்து வந்திருக்கோம்" அப்படின்னோனே, அப்படியே ரொம்ப சந்தோஷத்துல என் மூத்த மருமகளும் மலேசியா தான். அவங்க அப்பா பெரிய கோடீஸ்வரர் தாங்க அப்படின்னோனே, "அப்படியா? எனக்கு அங்க நெறைய பேர தெரியுமே" அப்படின்னு. அப்போ ஒரு ரவி வேற ரெஸ்டாரண்ட்ல வேலை பார்க்குறேன்னு சொன்னோனே, அவர் என்ன சொல்றாருன்னா, "கோலாலம்பூர்ல நெறைய ரெஸ்டாரண்ட்லாம் இருக்குது. அதுல என் ஃப்ரெண்டோட ரெஸ்டாரண்ட் வேற இருக்குது. அங்க வந்து டூரிஸ்ட்லாம் வரனால அங்க ரொம்ப இதா ஓடும். நீங்க பேசாம அங்க கூட வரலான்னோனே, இப்ப முத்து என்ன சொல்றான், பேசாம நம்ம அங்க போய் கடை தொடங்கிடலாம்டா. நம்ம அங்க போய் செட்டில் ஆயிடலாம்னு சொல்லிட்டு இவங்க பேசிட்டு இருக்காங்க. இப்போ ஒரு விஜயா வேற ரோகிணி வெளியில வா, வெளியில வான்னு கூப்பிட்டுட்டே இருக்காங்க. இப்ப ரோகிணிக்கு என்ன பண்ணனே தெரியல. இந்த மீனா மொதயே சொல்லியிருந்தாவாச்சும் நம்ம கிளம்பியிருக்கலாம். இப்ப என்ன பண்றதுன்னு சொல்லி யோசிச்சுட்டே, அங்க பஞ்சு நெறையா இருக்குது. அத எடுத்து வாயில நல்லா சுருட்டி வச்சு பல்லு வலி மாரி ஆக்ட் பண்ணிட்டு, அப்படி வீங்கி இருக்கிற மாரி வெளியில வராங்க. ரொம்ப பல்லு வலிக்கு பேசவே முடியலன்னு ஆக்ஷன்லயே காட்டுறாங்க. அவங்க வந்து உங்க அப்பா பேர் மட்டும் சொல்லு. அது போதும் உங்க அப்பா பேர சொல்லு சொல்லுன்னு கேட்டுட்டே இருக்கிறாங்க. ரோஹிணி ஐயோ! வலி தாங்க முடியல இந்த மாரி இது பண்றாங்க. அப்புறமா அண்ணாமலை அந்த பொண்ணு வலியில துடிக்குது போல ஹாஸ்பிட்டல் கூட்டு போனோனே, விஜயா போம்போது ஸ்ருதி நானும் வரேன்னு சொல்லிட்டு ஸ்ருதி வேகமா பின்னாடியே ஓடுறாங்க. இப்போ உடனே இவ வேற வராளே என்ன பண்றதுன்னு தெரியாம ரோஹிணியும், ஸ்ருதியும் மட்டும் ஹாஸ்பிட்டல் கிளம்புறாங்க. இப்போ முத்துக்கு பயங்கரமா டவுட் வருது. வாசல்ல நின்னு அப்படியே பார்த்துட்டே நிக்கிறாரு. அதோட என்னோட எபிசோட் எண்ட் பண்ணிட்டாங்க. அதுக்கு முன்னாடி என்ன ஆகுதுன்னா, மனோஜ் போய் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட்ட வந்து இது பண்றாரு. அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் கேட்குறாரு. அங்க அவர வந்து ரொம்ப ஓட்டி விட்டுருந்தாங்க. அதோட என்னோட எபிசோட் எண்ட் பண்ணிட்டாங்க. நாளைக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ரோஹிணி ஹாஸ்பிட்டல் வந்துடுறாங்க. அப்ப டாக்டர் என்ன சொல்றாருன்னா, ஒரு பல்லு சொத்தையா இருக்குது. அத விட்டோம்னா அப்படி எல்லா பல்லுக்கும் ஸ்ப்ரெட் ஆயிரும். அத பிடுங்கிறது தான் நல்லதுன்னோனே, ரோஹிணி என்ன சொல்றாங்க, இல்ல இல்ல வேண்டாம் வேண்டாம். நான் வந்து வீட்டுக்கு போயிட்டு பெறக் கூட வரேன்னோனே, இப்போ ஸ்ருதி என்ன சொல்றாங்கன்னா, இல்ல அவங்க பயத்துல தான் அப்படி சொல்றாங்க. நான் புடிச்சுக்கிறேன். நீங்க புடுங்கிருங்க அப்படின்னோனே, ரோஹிணி இல்ல அப்படின்னு சொல்லி கத்துறாங்க. அதோட என்னோட எபிசோட் எண்ட் பண்ணியிருக்காங்க. தேங்க் யூ.